வணக்கம். இந்தியாவோட பொருளாதார வரைபடத்துல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல. அங்க நடந்திருக்கிற ஒரு அபாரமான வளர்ச்சியை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கதையோட ஹீரோவே இந்த நம்பர் தான். 11.19%. இது பார்க்கறதுக்கு வெறும் ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இது ஒரு மாநிலத்தோட மிகப்பெரிய பொருளாதார பாய்ச்சலை காட்டுற ஒரு குறியீடு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த 11.19% தான் தமிழ்நாடு எப்படி இந்தியாவிலேயே அதிவேகமா வளர்ற மாநிலமா மாறுச்சுங்கிற சுவாரஸ்யமான கதைக்கான ஒரு திறவுகள். வாங்க இந்த ஸ்டோரிய இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். சரி, முதல்ல இந்த வளர்ச்சி விகிதம் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது? சிம்பிளா சொல்லணும்னா, இது கடந்த 14 வருஷத்துல தமிழ்நாடு செஞ்ச ஒரு புதிய சாதனை. சும்மா யோசிச்சு பாருங்களேன். இந்த வளர்ச்சி விகிதம் இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்களை விடவும் அதிகம். அது மட்டும் இல்ல, 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா டபுள் டிஜிட், அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சியை தொட்டு இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதல்ல 9.69% தான் வளரும்னு கணிச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி வளர்ந்துருக்குன்னா பொருளாதார வேகம் எவ்வளவு வலுவா இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற பவர் என்ன? வாங்க அதை ஆராய்வோம். மாநில தலைமையோட பார்வையில பார்த்தா, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வளர்ச்சிய அவங்களோட திராவிட மாடல் ஆட்சி முறைக்கு கிடைச்ச வெற்றியா சொல்றாரு. அதே நேரத்துல நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கரெக்டான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது சரியான நிதி மேலாண்மை தான் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்றாரு. அப்போ நிர்வாகமும் நிதி திட்டமிடலும் சேர்ந்து தான் இந்த மேஜிக்கை நிகழ்த்தி இருக்கு. இந்த வளர்ச்சிங்கிறது ஒரே ஒரு துறையை மட்டும் நம்பி வரலைங்க. சர்வீஸ் செக்டார், அதாவது சேவைத்துறை, அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டார், அதாவது தொழில்துறை, இந்த 2 சக்தி வாய்ந்த தூண்கள் மேல தான் இந்த வளர்ச்சி கட்டப்பட்டிருக்கு. ஒரு பொருளாதாரம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இதனால சாதாரண மக்களுக்கு, உள்ளூர் சமுதாயங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு? வாங்க இப்போ கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்திருக்குன்னு பாப்போம். அடிமட்டத்துல ஏற்பட்ட மாற்றத்தை புரிஞ்சுக்க இந்த நம்பரை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். 1,05,000 கோடி ரூபாய். இது ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவுக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட். இந்த 1,05,00,000 கோடி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனா கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் கடன் உதவி மட்டும் இல்ல, உள்ளூர் பொருளாதாரத்தை பயங்கரமா பூஸ்ட் பண்ணி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா வேலை செஞ்சிருக்கு. இந்த மாற்றத்தோட உண்மையான முகத்தை நம்ம மதுரையில பார்க்கலாம். ஒரு காலத்துல கோயில் நகரம்னு மட்டுமே பேர் போன மதுரையில இன்னைக்கு 481 புது ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. தொழில் வளர்ச்சியும் அபாரமா இருக்கு. இதுதான் உண்மையான அடிமட்ட வளர்ச்சிக்கு அடையாளம். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் நாம ஒரு பேலன்ஸ்டு வியூவை மெயின்டைன் பண்ணணும். இதுல இருக்கிற சவால்களையும் விமர்சனங்களையும் நாம பார்க்கணும். இந்த வேகம் இப்படியே தொடருமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கதான் ஒரு சிக்கலே வருது. ஒரு பக்கம் அரசு பெரிய பெரிய லட்சிய திட்டங்களை அறிவிக்குது, நிறைய புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு, திட்டங்கள் ரொம்ப தாமதமாகுதுன்னு கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த வேகத்தை இப்படியே மெயின்டைன் பண்றதுதான் உண்மையான சேலஞ்ச். இந்த சவால்களுக்கு நடுவுல தான் தமிழ்நாடு தன்னோட அடுத்த பெரிய இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அதோட ஃபைனல் கோல் என்ன? அதை எப்படி அடைய போறாங்க? ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்தை அளவிடுறதுக்கு ஒரு நல்ல வழி அங்க இருக்கிற மக்களோட தலா வருமானம். தமிழ்நாட்டுல அது 1,96,000 ரூபாயா உயர்ந்திருக்கு. இந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா, சராசரியா ஒவ்வொருத்தரோட வருமானமும் அதிகரிச்சிருக்கு. மக்களோட வாழ்க்கை தரம் முன்னேறிட்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி இது. ஆனா தமிழ்நாட்டோட அல்டிமேட் கோல் இதை விட ரொம்பவே பெருசு. இப்போ இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம்ங்கிற இமயமலை இலக்க நோக்கி போயிட்டு இருக்கு. இது நிஜமாவே ஒரு துணிச்சலான பெரிய கனவு. ஆக கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம பார்க்குற இந்த அசுர வேகத்தை அப்படியே தக்க வச்சு அந்த $1 டிரில்லியன் கனவை தமிழ்நாட்டால நிஜமாக்க முடியுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.